மகிமை உண்டாவதாக. யாக்கோபு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே தன்னன் தனிமையாக கையிலே ஒரு கோலை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவன் வனாந்திர மார்க்கமாய் போன போது இரவு நேரம் வந்துவிட்டபடினாலே அவன் ஒரு கல்லை எடுத்து தலைக்கடியிலே வைத்து படுத்து உறங்கின போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு கனவிலே பேசும்படி கிருபை செய்தார். வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாகவும் அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் இருந்து யாக்கோபை ஆசீர்வதித்து வாக்குத்தத்தம் பண்ணினார். நீ படுத்திருக்கும் இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன். உன் மூலமாக சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து திரும்பவும் இந்த இடத்திற்கு உன்னை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் பேசினார். தேவனே நான் உமதண்டையே இன்னும் நெருங்கி சேர்வதே என் அவள் பூமி. எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த இடம் பெத்தேலா இருக்கிறது. அந்த யாக்கோபுக்கு தரிசனம் கொடுத்த அதே ஆண்டவர் நமக்கு இந்த இடத்தை கொடுத்து தரிசனத்தையும் தருகிறார். தேவனே நான் உமதண்டையே இன்னும் நெருங்கி சேர்வதியே அவள் பூமி. தேவனே நான் உமதண்டையே இன்னும் நெருங்கி சேர்வதியே அவள் பூமி. மாவள்ளியே கோரமாக பண் சிலுவை மீதி நீ ஞான் மாவளியே கோரமாக பண் சிலுவை மீதி நீ நான் கோவேதோங்க நேரிடினும் ஆவளாய்வு அண்டை சேர்வே. தேவனே நான் உமதண்டையே இன்னும் நெருங்கி சேர்வதியே அவள் பூமி. யாக்கோபை போல் போகும் பாதையே பொழுது பட்டு ரவில் இருள் வந்து மூடிட யாக்கோபை போல் போகும் பாதையே பொழுது பட்டு ராவில் இருள்
வந்து மூடிட இத்தரையில் உந்தன் வீடா ஏன் துயர்கள் நாட்டு வேடு இத்தரையில் உந்தன் வீடா ஏன் துயர்கள் நாட்டு வேடு எந்த துன்ப இவளியா இன்னும் உம்மை கிட்டி சேர்வே தேவனே நான் உமதண்டையே இன்னும் நெருங்கி சேர்வதியே ஆவல் பூமி பண்ணேனா ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயே ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேயே